ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் அபிக்யான் அப்படின்னு குட்டி பையனை அடிக்கடி பார்க்க முடியும். அவனோட பர்த்டே விளாக் தான், அவனுக்கு கிஃப்ட் வாங்கின விளாக் போன விளாகாக வந்துடுச்சு. அவனோட பர்த்டே விளாக் தான் வரப்போகுது. அவனோட பர்த்டேக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு, அதில் ஆரம்பித்து செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த குட்டி பையன், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பர்த்டே பாய், அவனோட அம்மா எனக்காக ஆசையாக எடுத்து கொடுத்தது. பூஜை டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி வாங்கி கொடுத்தது இது. நான் அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். முடிஞ்சால் இதோட லிங்க் நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு 7 மணி போல் பார்ட்டி, அதனால மதியம் 2 மணிக்கே சமைக்கிறவங்க எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. மாடியில் தான் சமைக்கிறாங்க. கடலைப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பூரிக்கு கடலைப்பருப்பில் ஒரு சப்ஜி பண்ணுவாங்க. பாலில் அரிசி பட்டை எல்லாம் போட்டு வேகுது. இது வந்து பாயாசத்துக்கு வெஜிடபிள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீழே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டேன், கிளம்பி கீழே போகிறேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் பையனுக்கு இது 3வது பர்த்டே. இவங்க புது வீடு கட்டி இங்கே வந்த உடனே வர ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு டேபிள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 20 பேர் அட் அ டைமில் உட்காந்து சாப்பிட்லாம். கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவனுக்கு கொக்கோமெலன் வீடியோனா அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ அதனால் கொக்கோமெலன் தீம்லேயே வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சென்டரில் பாருங்கள் தலைவர் என்ன அழகாக இருக்காருன்னு. அவரோட ஃபோட்டோஸை வந்து பேனர் மாதிரி பண்ணி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன். யாருக்கெல்லாம் இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் தான் பர்த்டே பாய். இவர் உக்காந்துட்ருக்க கார் தான் அவரோட பர்த்டே கிஃப்ட்டு. இந்த மால்லலாம் ரிமோட்டில் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவனுமே ரொம்ப ஹாப்பி. எங்கள் பாப்பா எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. இங்கே மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அந்த பாப்பாவுக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஃபஸ்ட்டு அவளோட பர்த்டே பார்ட்டியை என் பசங்க அட்டன் பண்ணிட்டு தான் அவளையும் சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் பர்த்டே பாயை தூக்கி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேக் ரெடியாக வந்துடுச்சு. அவனுக்கு ட்ரெயின்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்க அப்பாவும் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாரு. அவனுக்கு எப்படி அந்த ட்ரெயின் பிடிக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால் ட்ரெயின் அப்படியே கேக்காக பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே நெய்பர்ஸு. பக்கத்தில் அந்த தெரு முழுக்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க. 2 பக்கம் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா, இவங்க தான் எங்களோட ஹவுஸ் ஓனர். எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட பெரியம்மா வந்து அவனுக்கு குங்குமம் வச்சு அரிசியும் குங்குமத்தையும் சேர்த்து நெத்தியில் பொட்டா வைப்பாங்க. இது அவங்களோட கல்ச்சர். அடுத்தது அவங்க அப்பா வந்து மெழுகுவத்தி ஏற்றிட்டார் பாருங்க. அப்படியே நான் இங்கேருந்து காட்டுறேன், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சரியான கூட்டம். பட் ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் சூழ்ந்துட்டாங்க. அதுதான் ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. பார்ட்டியே வந்து அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேக் கட் பண்ணிகிட்ருக்க இந்த குட்டி பையனோட அப்பா வந்து அவ்வளோ லவ்விங் அவங்க பையன் மேலே. எங்கள் வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருப்பான். சின்னதாக சத்தம், அவன் அழுகிற மாதிரி சத்தம் கேட்டால் உடனே மேலே வந்துடுவார். அவ்வளோ பாசமாக இருப்பார். அவன் வந்து நல்ல அம்மா நல்ல அப்பா கிடச்சிருக்காங்க. அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க. எப்போவுமே வந்து அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. எங்கள் மேலேயும் என் பசங்க மேலேயும் கூட அந்தளவுக்கு கேர் எடுப்பாங்க. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்து கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டுட்டாங்க. கேக்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கு சாக்லேட்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேக் ஊட்டிகிட்டு இருக்காங்க அம்மா, அவங்க அம்மாவும் அப்பாவும். வந்த எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய பெரிய கிஃப்டாக சும்மா சூப்பராக ரேப் பண்ணி செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ கிஃப்ட்டு தராங்கன்னு பாருங்கள். இது வந்து எங்கள் சின்ன பாப்பா வாங்கின கிஃப்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறா. பட் அவனுக்கு தெரியல இவ்வளோ கிஃப்ட்டை வாங்கிட்டோமே. அப்புறம் ஞாபகமாக வாங்கிட்டான் 2த்தையுமே. எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அடுத்து ஒவ்வொருத்தராக கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ கிஃப்ட்டு வேட்டை தான். அடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவனுக்கு எடுத்த ட்ரெஸ் கொடுத்தோம். பட் அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ கிஃப்ட் இருக்கவே அவனுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அம்மா வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து இங்கே பந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூரி, அதுக்கப்புறம் நிறைய காய்கறி போட்ட சப்ஜி ஒன்று, தாலில் செஞ்ச ஒரு சப்ஜி ஒன்று,
அதுக்கப்புறம் கேக் எல்லாமே வச்சுட்டாங்க. புலாவ், பன்னீர் கிரேவி, பாயாசம், ரசகுல்லா, சட்னி நிறைய டிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.